ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லையே என்று என்ன தோன்றுகின்றது. 7 மாதங்கள் கடந்து விட்டது, எதுவுமே நடக்கவில்லை. ஆட்சியாளர்கள் சில வேளைகளில் அந்த கதிரைக்கு போனால் ஒருவேளை அந்த குணங்கள் மாறுவதோ எங்களுக்கு தெரியவில்லை. வடகிழக்கு இணைப்பை பிரித்த கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி. சுனாமி பொதுக்கட்டமைப்பை இல்லாமல் செய்த கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி. அது மாத்திரமல்ல, இன்று 7 மாதங்கள் நிறைவடைந்தும் எந்த விதமான ஒரு சின்ன நகர்வினை கூட செய்து கொள்ள முடியவில்லை. அந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்பட சொன்னது ஒன்றுமே செய்ய. விசேஷமாக மக்கள், விசேஷமாக வடகிழக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருந்தார். அந்த இனத்தினுடைய நிலத்தை பதியுங்கள், இனம் அழியும். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய மொழியை அழியுங்கள், இனம் அழியும். ஆசிரியர்களின் கோபம் அரசுக்கு பேரழிவு, கல்வி மறுப்பு நாட்டுக்கு அழிவு. எனவே ஆசிரியர்களின் போராட்டம் அரசிற்கான மரணமணியாக அமைந்துவிடக் கூடாது. ஜாழ்ப்பாணத்திலே ஜாழ் நகர மத்தியிலே பொது நூலகத்துக்கு முன்பாக தொழிற்சங்கங்கள் மற்றும் பொது அமைப்புகள் சேர்ந்து நடத்திய கூட்டு மேதின நடைபவனியும் அதைத் தொடர்ந்து மேதின எழுச்சி உரையும் இடம்பெற்றது. இது சம்பந்தமான காட்சிகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. 2025ஆம் ஆண்டு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மேதின கருப்பொருளாக சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுபோதின குழுவின் பரிந்துரை 3/2 சம்பள உயர்வு மற்றும் உழைப்புக்கேற்ற வெகுமதியை உறுதி செய்ய என்பது இவ்வருட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் முழக்கமாக காணப்படுகின்றது. ஆனால் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லையே என்று என்ன தோன்றுகின்றது. இலங்கையின் மிகப்பெரிய தொழிற்சங்கத்தின் பங்குதாரர்களாக விசேடமாக ஆசிரியர் ஆளணியிலே மிகப்பெரிய ஆளணியினர் அங்கத்தவர்களாக காணப்படும் பெண் ஆசிரியர்கள் காணப்படுவதால் இந்த பாரபட்சம் காணப்படுகின்றது. எமது கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் நாடு முழுவதும் போராட்டம் வெடிக்கும். ஆசிரியைகள் தூக்கத்தில் இல்லை, போராட தயாராகத்தான் இருக்கின்றார்கள். அரசே, எச்சரிக்கை விடுக்கின்றோம், நேரம் குறைந்து வருகின்றது. ஆசிரியர்களின் பொறுமை வரம்பு மீற வாய்ப்பை எதிர்பார்த்த வண்ணம் காத்திருக்கின்றது. போராட்டம், வேலை நிறுத்தம், சுகையின விடுமுறை, பணி பகிஷ்கரிப்பு என கடைசி எச்சரிக்கை. அரசு கவனிக்காவிட்டால் பெரும் போராட்டம் வரும். ஆசிரியைகளின் கோபம் அரசுக்கு பேரழிவாக அமைந்துவிடும். எனவே கல்வியில் ஏற்படும் தடங்கள் அரசுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும். எனவே மாணவர்களே, பெற்றோர்களே, கல்வி சமூகமே, கல்வி ஆர்வலர்களே, எமது நியாயமான கோரிக்கைகள் தொடர்பாக விழிப்படையுங்கள். ஜனநாயக ஆட்சி என்ற பெயரில் விரலில் மை வைத்தவர்களுக்கு நெற்றியில் நாமத்தை போடுவதுதான் ஜனநாயக ஆட்சியா என்று கேள்விதானே எழுகின்றது. இன்றைய அரசியலானது மர்மங்கள் நிறைந்த வேமூடா முக்கோணம் போன்று காணப்படுகின்றது. ஆனால் அந்த மர்மங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு எமக்கொன்றும் அது புரியாத புதிர் அல்ல. ஆசிரியர்களின் கோபம் அரசுக்கு பேரழிவு, கல்வி மறுப்பு நாட்டுக்கு அழிவு. எனவே ஆசிரியர்களின் போராட்டம் அரசிற்கான மரணமணியாக அமைந்துவிடக் கூடாது. எமக்கு பிரச்சனைக்கு, எங்கள் பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் ஒரு தீர்வல்ல, ஆனால் அரசாங்கமே பிரச்சனையாக அமைந்துவிடக் கூடாது. எனவே எதிர்காலத்தில் சுபிட்சமான, சௌபாக்கியமான, நிறைவான ஒரு நல்லாட்சி உறுதி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. மேதினம் வாழ்க, தொழிலாளர் ஒற்றுமை வாழ்க, உரிமைக்காக போராடுவோம், வென்று வெற்றி பெறுவோம். நன்றி. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எல்லோரும் நாங்கள் இனப்பிரச்சனை என்று சொல்கிறோம். இனப்பிரச்சனை என்றால் என்ன என்பது தொடர்பாக இந்த தமிழ் மக்கள் மத்தியில் செயற்படுகின்ற அரசியல் தலைவர்களுக்கு கூட போதிய விளக்கம் இருப்பதாக கூறிவிட முடியாது. இனப்பிரச்சனை என்பது தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கின்றார்கள். அவ்வாறு இருப்பது அழிக்கப்படுவதுதான் இனப்பிரச்சனை. தேசிய இனத்தை தாங்குகின்ற தூண்களாக இருப்பவை நிலம், மொழி, பொருளாதாரம், கலாச்சாரம். இந்த 4 தூண்களும் அழிக்கப்படுவதுதான் உண்மையில் இனப்பிரச்சனை. நீங்கள் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்தினுடைய நிலத்தை பதியுங்கள், இனம் அழியும். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய மொழியை அழியுங்கள், இனம் அழியும். ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கின்ற பொருளாதாரத்தை அழியுங்கள், இனம் அழியும். அந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த மக்களை ஒன்றிணைக்கின்ற கலாச்சாரத்தை அழியுங்கள், இனம் அழியும். இங்கே ஒரு இன அழிப்பு நடைபெறுகின்றது. அந்த இன அழிப்பினுடைய உச்சம்தான் உயிர்களை, மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்வது.
ஆகவே இங்கே ஒரு இன அழிப்பு நடைபெறுகின்றது. அந்த இன அழிப்புக்கான ஒரு அரசியல் தீர்வு தமிழ் மக்கள் தங்களுடைய இருப்பை பேணுவதற்கு மிகவும் அவசியமான ஒன்று என்று இந்த இடத்தில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அவ்வாறானால் அந்த தீர்வு என்பது கோட்பாட்டு அடிப்படையில் 4 விடயங்களை பிரதானமாக கொண்டிருக்க வேண்டும். ஒன்று, தமிழ் மக்களை முதல் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்க வேண்டும். 2வது, தமிழ் மக்களினுடைய ஆட்சி அதிகாரமான திறமையை அங்கீகரிக்க வேண்டும். 3வது, ஒரு தேசிய இனத்துக்கு தன்னுடைய தலைவிதியை தானே நிர்ணயிக்கின்ற சுயநிர்ணய உரிமை இருக்கு. அந்த சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும். 4வது, அந்த சுயநிர்ணய உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்சி பொறிமுறையை உருவாக்க வேண்டும். அந்த ஆட்சி பொறிமுறை இலங்கை என்ற அரசு அதிகார கட்டமைப்புக்குள் செயற்படுவதென்றால் அது ஒரு சுயநிர்ணய உரிமையுடைய சமஷ்டி ஆட்சியாகத்தான் இருக்கு. அந்த சமஷ்டி ஆட்சி கோரிக்கையை தான் நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கின்றோம். இதுக்கு நாங்கள் ஒரு அரசியல் யாப்பு சட்ட வடிவத்தை கொடுக்கின்ற போது அங்கே 4 விடயங்கள் முக்கியமானவையாக இருக்கின்றன. ஒன்று, தமிழ் மக்களினுடைய தாய ஒருமைப்பாடு, வடகிழக்கு இணைந்த அதிகார அலகு என்பதை தமிழ் மக்களால் நாங்கள் ஒருபோதுமே விட்டுவிட முடியாது. ஏனென்றால் தமிழ் மக்களுடைய கூட்டிருப்பை, கூட்டுரிமையை, கூட்டு அடையாளத்தை பேணுகின்ற ஒரு அடையாளம் அந்த வடகிழக்கு இணைப்பு என்பதுதான். அது இல்லை என்று சொன்னால் கூட்டிருப்பும் இல்லை, கூட்டிருமையும் இல்லை, கூட்டு அடையாளமும் இல்லை. ஆகவே நாங்கள் அதனை விட்டுக்கூட முடியாது. அடுத்தது, தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமையுடைய அதிகாரங்கள் தேவை. ஏன் தேவை என்று சொன்னால் இந்த நீண்ட இன அழிப்பு காரணமாக தமிழ் மக்கள் ஒரு 50 வருஷம் பின்னங்கி இருக்கின்றார்கள். அந்த 50 வருஷ இடைவெளியை நிரப்புவதற்கு தமிழ் மக்களுடைய கைகளில் நிறைய அதிகாரங்கள் தேவையாக இருக்கிறது. 2வது, அவர்கள் ஒரு தேசிய இனம் என்ற வகையில் சுயநிர்ணய உரிமைக்கு புறப்பாலேயே உரித்துடையவர்கள். ஆகவே எங்களுக்கு சுயநிர்ணய உரிமையுடைய சுவாட்சி அதிகாரங்கள் தேவை. இதே போல மத்திய அரசில் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக பங்கு பெற்றுவதற்குரிய பொறிமுறை தேவை. 4வது, இந்த வழங்கப்பட்ட சுயாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு தேவை. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இந்த ஏற்கனவே ஒரு கையால கொடுத்து போட்டு மறுகையால படித்த அனுபவம் எங்களுக்கு வரலாறு முழுவதுமே இருக்கின்றது. சோல்வரி யாப்பினுடைய 29வது பிரிவு தொடக்கம் வடகிழக்கு இணைப்பின் ஊடாக தமிழ் மொழி அரச கர்ம மொழி வரை அந்த அனுபவம் இருக்கின்றது. ஆகவே அந்த சுயாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு தமிழ் மக்கள் இருக்கணும். ஆகவே இங்கே இணைந்ததுதான் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். இதற்றை இல்லாத ஒரு அரசியல் தீர்வு ஒருபோதுமே அரசியல் தீர்வாக அமைய மாட்டாது என்பதை இந்த இடத்தில் உறுதியாக கூறி வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில 5 பிரதான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். ஒன்று, அரசியல் தீர்வு என்ற அடிப்படை பிரச்சனை. 2வது, நடந்த இன அழிப்புக்கு பொறுப்பு கூறுற பிரச்சனை. 3வது, நாளோடு நடக்கின்ற ஆக்கிரமிப்பு பிரச்சனை. 4வது, காணி பறிப்பு, அரசியல் கைதிகள் விடுதலை, 4000 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்ற காணாமல் போன அம்மாமார்களுடைய பிரச்சனை. அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்க்க வேண்டிய தேவை இருக்கு. 4வது, அடுத்த விடயம் தமிழ் மக்கள் சந்திக்கின்ற அன்றாட பிரச்சனை. போரினால பாதிக்கப்பட்ட மக்கள் உட்பட தமிழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இன்றைக்கும் செல் துண்டுகளை நெஞ்சிலே ஏந்தி கொண்டு பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இங்கு கூறி வைக்க விரும்புகின்றோம். முள்ளந்தண்டு இயங்காமல் படுக்கையிலேயே தொடர்ச்சியாக இருக்கின்ற 500க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம். 95,000 விதவைகள் இருக்கின்றார்கள் என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றோம். ஆகவே இதற்றையெல்லாம் தீர்க்கக்கூடியதான வகையில் ஒரு அரசியல் தீர்வு அமைய வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பம். ஆனால் இன்றைக்கு ஏதோ எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவற்றையெல்லாம் செய்யும் என்று சொல்லி எங்களாலே எதிர்பார்க்க முடியாது. வடகிழக்கு இணைப்பை பிரித்த கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி. சுனாமி பொதுக்கட்டமைப்பை இல்லாமல் செய்த கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி. அது மாத்திரமல்ல, 25,000 இளைஞர்களை ராணுவத்தில் சேர்த்து தமிழ் மக்களை கொல்ல அனுப்பின கட்சி தேசிய மக்கள் சக்தி. ஆகவே அந்த தேசிய மக்கள் சக்தியை எப்படி நாங்கள் ஆதரிப்பது என்கின்ற பிரச்சனை எல்லாம் இங்கே இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் கவனத்துக் கொண்டுதான் நாங்கள் செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. இங்கு பலர் பேச இருக்கின்றார்கள். இதுதான் எங்களுடைய கருத்து.
இலங்கை ஆசிரியர் சங்கத்தோடு தொடர்ச்சியாக ஒத்துழைத்து செயற்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த மேடையிலே கூறி எனக்கு சந்தர்ப்பம் அளித்த நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரும்பான்மை இனத்தோடு போராடி இன்று அந்த போரானது 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் மௌனிலே மௌனிக்க அதன் பின் 16 ஆண்டுகள் அகிம்சை வழியிலே தன்னுடைய தேசிய விடுதலைக்காய் போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழினம் யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் முடிந்தும் எமக்கான எந்த தீர்வோ எந்த அரசியல் தீர்வுகளும் எமக்கு கிட்டியதாக இல்லை. தங்களுடைய வாக்கு வங்கிக்காக கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தங்களுடைய அனுர அலை என்னும் அலையை வீசி எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு அலையை ஏற்படுத்தி அவர்களிடம் வாக்கு வங்கியை பெற்று இன்று 7 மாதங்கள் நிறைவடைந்தும் எந்த விதமான ஒரு சின்ன நகர்வினை கூட செய்து கொள்ள முடியவில்லை அனுர அரசினால். கடந்த 2024ஆம் ஆண்டு மார்கழி மாதம் போராளிகள் நலம்புரி சங்கத்தினரால் வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியிலே தற்பொழுது நீண்ட காலங்களாக அரசியல் கைதிகள் என்ற பதத்துடன் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய அரசியல் கைதிகளையும் சமகாலங்களில் நாட்டினுடைய கொடிய சட்டமாகிய பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி மீளுருவாக்கம் என்னும் பேரில் கைது செய்து விசாரணையின்றி இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய சக முன்னாள் போராளிகளையும் விடுதலை செய்ய கோரி 20,000க்கும் மேற்பட்ட கையெழுத்துக்களை பெற்று நானும் என்னுடன் குறிப்பிட்ட 2 நபர்களும் சென்று ஜனாதிபதி செயலகத்திலும் பிரதமருடைய செயலகத்திலும் நேரடியாக அந்த கையெழுத்து புத்தகத்தினையும் எங்களுடைய கோரிக்கை வகையினையும் வழங்கியிருந்தோம். ஆனால் இதுவரை எந்த பதிலும் இல்லை. இன்றைக்கு 1 மாதத்துக்கு முன்னர் பவனியா மண்ணிலே வைத்து அனுராஜனுடைய கௌரவ அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அரசியல் கைதிகளை எந்த காரணம் கொண்டும் விடுதலை செய்ய முடியாது என்று அறுதியாக கூறியிருக்கிறார். உண்மையிலே 30 ஆண்டுகள் தொடக்கம் 19 ஆண்டுகள் வரை தங்களுடைய வாழ்நாளை அந்த மூடி அறைக்குள் கழித்து வருகின்றார்கள். அவர்கள் ஒருவர் இருக்கின்றார் இந்த 4ஆம் மாதத்தோடு 30 வருடங்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு அவருடைய வாழ்நாளை மூடி அறைக்குள் 30 ஆண்டுகள் கழித்திருக்கின்றார். எனவே அதோடு ஒரு முஸ்லிம் சகோதரரும் அங்கே அரசியல் கைதியாக இருக்கிறார். எனவே எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளை மட்டும் நாங்கள் விடுதலை செய்ய கோரவில்லை. சமகாலத்தில் கைது செய்யப்பட்ட சிங்கள சகோதரர்கள் மற்றும் முஸ்லிம் சகோதரர்கள் அனைவரையும் இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்கி அவர்களை இறுதி நேரத்திலாவது அவர்களது குடும்பங்களோடு சேர்த்து விடுமாறு கேட்டோம். அதுக்கு எந்தவித பதிலும் தரவில்லை. எங்களுடைய போராளிகள் நலம்புரி சங்கத்தினுடைய வவுனியா மாவட்ட தலைவர் செல்வநாயகம் ஆனந்த பர்மன் அரவிந்தன் கூட இன்று 2 ஆண்டுகளுக்கு மேலாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சமூக சேவைகளை மேற்கொண்டிருந்த வேளை விடுதலை புலிகள் மீளுருவாக்கம் என்றும் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட காரணத்தினால் கைது செய்யப்பட்டு விசாரணையின்றி நீதிமன்றத்துக்கு கூட முற்படுத்தாமல் அவரை மகிசன் சிறைச்சாலையிலே தடுத்து வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த அரசானது எங்களுடைய மக்கள் மீதும் இந்த மக்களுக்காக போராடிய எங்கள் மீதும் ஏற்படுத்துகின்ற அடக்குமுறைகளை இந்த மேதினத்திலிருந்தாவது அவர்கள் முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும் என்றும் மற்றும் எங்களுடைய தமிழ் தேசியத்தின்பால் உயிர் நீத்தவர்களுக்கு உரிய தீர்வினை வழங்க வேண்டும் என்றும் இந்த 5ஆம் மாதம் என்பதை 2009ஆம் ஆண்டு இன்றைக்கு 16 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு ஒரு வாழ்வா சாவா என்று தமிழினம் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே தவித்துக் கொண்டிருந்த தருணம் இது. எனவே அன்பான பாசோரவுகளே, இந்த மேதினத்திலே எனக்கும் இந்த நிகழ்வில் பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை தந்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தினருக்கும் இந்த நிகழ்வுடைய ஏற்பாட்டாளர்களுக்கும் போராளிகள் நலம்புரி சங்கம் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனத்துக்காக உழைத்தவரை இன்னலின்றி வாழ வைப்போம். எங்களுக்கு தெரியும்
இன்று நாங்கள் இந்த மே தினத்தை யாழ்ப்பாணத்தில் நடத்துறதுக்கு நாங்கள் தீர்மானித்த காரணங்கள் பல இருக்கு. முக்கியமான காரணம் தான் விசேஷமாக உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்பு பதவிக்கு வரக்குள்ளையும் விசேஷமாக மக்கள் விசேஷமாக வடகிழக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த ஆதரவோட எல்லோரும் கேட்ட ஒரு கேள்விதான், தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்கிறது. விசேஷமாக உங்களுக்கு தெரியும், போர் முடிஞ்சிட்டு, போர் முடிஞ்ச பின்பு 2009ஆம் ஆண்டு போர் முடிஞ்ச பின்பு இதுவரைக்கும் மக்கள் முகம் கொடுக்கும் போரின் பின்னால் இந்த பிரச்சனைக்கும் போர் நேரம் நடந்த அநீதிகளுக்கும் மக்களுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்கிறது. அதில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும், காணாமல் போனவர் சம்பந்தமாக, அதோட விசேஷமாக சிறை கைதிகள் சம்பந்தமாக, மக்களின் காணி பிரச்சனை சம்பந்தமாக பல பிரச்சனைகள் இருக்குது. ஆக்கிரமிப்புகள் சம்பந்தமாக பல பிரச்சனைகள் மக்கள் முன் வச்சாங்க. அதோடு விசேஷமாக அவங்க முன் வச்ச ஒரு பிரச்சனை தான் அரசியல் தீர்வு, தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு. அது அரசு வாக்கெடுத்த வேண்டிய என்ன சொன்ன காரணம் என்னது? அவங்க சொன்ன ஒரே காரணம் தான், இங்கே இருக்கிறது ஒரே ஒன்று தான், பொருளாதார ரீதியான பிரச்சனை மட்டும்தான் இருக்கு, வேறொரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அது கண்ணம் தெல்வின் சில்லா கூட என்ன சொன்னதாக தான். அப்போ அவங்க இதை விசேஷமாக பொருளாதார பிரச்சனையாக தான் அதை பார்க்குது. அதனால ஏழைய பிரச்சனை சம்பந்தமாக பேசினாங்களே தவிர இதுவரைக்கும் அது சம்பந்தமாக ஒரு விடயம் இல்லை. ஆனாலும் எங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் தான் விசேஷமாக ஜோதிலிங்கம் சொன்ன மாதிரி இந்த அரசாங்கம் தான் அந்த போருக்கான ஆதரவு கொடுத்தது. வடகிழக்கு பிரிக்கிறதுக்காக கோர்ட்ஸுக்கு போனது அவங்க, விசேஷமாக அந்த சுனாமி நேரம் போர்டுக்கு எதிராக செயல்பட்டது, போருக்கு ஆதரவை அளித்தது. மக்கள் நினைச்சாங்க வந்த பின் இந்த பிரச்சனை இந்த ஒரு மாற்றம் ஏற்படுத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு வழங்குவாங்க. ஆனால் இதுவரைக்கும் வழங்கி இல்லை. அதனால தான் அதை வலியுறுத்தது, மக்கள் பிரச்சனை வலியுறுத்ததுக்காக தான் இலங்கை ஆசிரியர் சங்கம் யாழ்ப்பாணத்தில் இந்த மே தினத்தை நாங்கள் நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் ஏனைய அமைப்புகளை அழைச்சிருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அரசுக்கு வலியுறுத்தி கூறுறதுக்கு தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனை தீர்க்க சொல்லி. විශේෂයෙන්ම අපි යාපනයේ මේ මැයිදිනය පවත්වන්න තීරණය කිරීම පිළිබඳව අපි කතා කරන්න ඕනේ. அவர் அதனால பாதிக்கப்பட்டது இன்றைய என்பிபியின் முக்கிய பங்காளியான ஜேவிபி உட்பட தமிழ் மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இன்னும் நீக்கப்பட சொன்னது ஒன்றுமே செய்ய எங்களுடைய அதிபர்கள் என்ற வகையில் எங்களுடைய கல்விக்கு 6% ஒதுக்குறேன் சொல்லி போராட்டத்திலேயே பங்கு பெற்றின கரணி அமரசூரிய இன்றைய கல்வி அமைச்சராக இருக்கிறார். அவரே 6% கேட்டு போராடின கல்வி அமைச்சராகி விட்டதுதான் அந்த கதையை காண இல்லை. இவ்வாறாக மனித ஜெயசிங்க, நான் பேர் உரிப்படுவது எவ்வளவு தூரம் பொருத்தமோ தெரியாது, இருந்தாலும் பிரபலமான தொழிற்சங்கவாதியாக எங்களுடன் சேர்ந்து போராடி கொண்டிருந்தார். அவர்களை எல்லாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி ஆட்சி கதிர்களில் இருத்தி விட்டோம். 7 மாதங்கள் கடந்து விட்டது, எதுவுமே நடக்கவில்லை. ஆகவே நாங்கள் ஆட்சியாளர்கள் சில வேளைகளில் அந்த கதிரைக்கு போனால் ஒருவேளை அந்த குணங்கள் மாறுவதோ எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு கட்டத்திலே ஜிஆர் ஜெயவர்த்தனாவால் உருவாக்கப்பட்ட இன்றைய ஜனாதிபதி முறையிலே அவர் ஒரு தடவை கூறியிருந்தார், நான் மட்டுமல்ல ஆட்சிக்கு வருகின்ற எந்த ஜனாதிபதியும் ஜனாதிபதி ஆட்சி முறையை இல்லாமல் செய்ய விட மாட்டான், காலப்போக்கில் அவனுக்கு அந்த ஆசை அது இல்லாமல் செய்ய விடாது. இன்றைய ஜனாதிபதி கூட ஜனாதிபதி முறையே இல்லாமல் செய்வாரா என்று எனக்கு தெரியவில்லை. இன்று நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் ஒரு தொழிலாளர் தினத்திலே. என்னென்று சொன்னால், இந்த அனைத்து தொழிலாளர் சங்கங்களையும் ஒன்று கூட்டி இது ஒரு முன்னுதாரணமாக கொண்டு தொழிலாளர்களுடைய உரிமைகளையும் மக்களினுடைய உரிமைகளையும் வென்றெடுப்பதற்காக இன்றைய நாளிலே சபதம் எடுக்கின்றோம்.